இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நன்றி. நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் ஏப்ரல் 9 அப்படின்னும், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 அப்படின்னும் தேர்தல் தேதியை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி சார் இருக்கு களம்? எப்படி ஃபாஸ்டா இருக்காங்களா கட்சிகள்? எப்படி இருக்கு? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்கிறார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை உறுதி பண்ணிட்டார். மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர், சட்டமன்ற தேர்தலில் பாஜக அண்ணாமலையால் தனி அணி அமைச்சிட முடியும், குறிப்பா 18 விழுக்காடு என்டிஏயும் 8 விழுக்காடு சீமான சிஎம்மா சொல்லிட்டாப்புலன்னா அதுக்கு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த புள்ளிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்குள்ளே வந்துட்டாரு. ஸோ பாஜகவுக்குள்ளே இவர் வந்ததன் மூலமா அன்புமணிக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அவர் அதிமுக அலைன்ஸ்ல டைரக்டா எடப்பாடி கூட வந்துட்டாரு. ஒரு 3 விழுக்காடு ஓட்டு அன்புமணிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு கணக்கு போட்டு பாமகவோட பெரிய ஃபோர்ட்ஸு 4 விழுக்காட்டில் 70% பிஎம்கே அன்புமணி கிட்ட தானே அவர் முடிவு பண்ணி அன்புமணியை கூட்டணியில் சேர்த்துட்டாரு. இதுவே அவர் எடப்பாடியில் பெரிய அளவு வெற்றி பெறதுக்கும் எதிர்கட்சி தலைவராகிறதுக்கும் போதும்னு நினைக்கிறாரு. இதை தாண்டி பாஜக கூட்டணி, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், ஒரு சின்ன இந்த கூட்டணி ஒரு 30 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கூட்டணி அவர் அமைச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணி அவருக்கு 2வது இடத்தை உறுதியாக பெற்று தரும்னு நம்புறாரு. ஸ்டாலின் 50 விழுக்காடு பலமுள்ள ஒரு கூட்டணி இருக்கிறாரு. 45 கமலஹாசன், பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் கட்சியில் சேர்ந்திருக்காரு. இவர் வைத்தியலிங்கம், தென் மனோஜ் பாண்டியன், பலரும் கட்சியிலேயே நிறைய பேர் சேர ஒரு 50 விழுக்காடு. ஒரு ஜெயலலிதா 45 விழுக்காடு பார்லிமெண்ட்ல எடுத்தவங்க 4 விழுக்காடு குறைஞ்சி 41 வந்தாங்க இல்லையா சட்டமன்றத்துக்கு. அதே மாதிரி இவருக்கு அதிகபட்சம் ஒரு 3-4 விழுக்காடு குறைஞ்சாலும் கூட 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலினால வர முடியும். எடப்பாடி பழனிசாமியோட 15 விழுக்காடு வாக்குக்கு மேல பலம் கொண்ட ஒரு தலைவரா ஸ்டாலின் இருப்பாரு நான் கருதுறேன். ஆனா திமுக கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேற்று வேல்முருகன் சொல்றாரு, எங்களுக்கு சரியான தொகுதிகள் ஒதுக்கல அப்படின்னா நாங்க வெளியேறவும் தயாராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே போல கம்யூனிஸ்டுகளும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேணும். நேற்று தேமுதிக கொடுக்க முடியுது, காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு குறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ஒரு கெடுபிடி போடுறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவுக்கு என்ன தொகுதின்னு தெரியல. காங்கிரஸுக்கு 3 தொகுதி அதிகம் கொடுத்துருக்காங்க. தேமுதிகவுக்கு 10+1 இருக்கும்னு நான் கருதுறேன். இதுல வேல்முருகன் ஒரு ஸ்டெப் எக்ஸீட் ஆகி திமுக அணிக்கு எதிரான கருத்துக்களையும் திமுகவுக்கு பாதிக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர் சொல்றாரு. ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு ஒரு போட்டியாளராட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது திமுக கூட்டணியில தான் உதயசூரியனில தான் வென்றங்கிறத மறந்து சில இஷ்யூகளை அவர் எடுத்து பேசும்போது அது மூத்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கு அவர் மேல ஒரு அதிருப்தியும் ஒரு கோபமும் இருந்தது. என்றாலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, வேல்முருகனுக்கு ஒரு அமைப்பு பலம் இருக்குது, அவரும் ஒரு தமிழ் தேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பேனர்ல இருக்கிறாரு. அந்த பேனரும் நமக்கு பயன்படுத்து வன்னியர் இளைஞர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா யூனிட் இருக்குங்கிற லெவல்ல வேல்முருகனை திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் என்டர்டெயின் பண்றாரு. பட் அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ திமுகவை பாதிக்கக்கூடிய இஷ்யூன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா வேல்முருகன் இருந்த போதுமே நான் ஏற்கனவே சொல்றேன்ல, சேலம், தர்மபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்க ஸ்டாலினை விட பெரிய தலைவராட்டி இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவர் கூட அன்புமணியும் அங்க போய் சேரும் போது இந்த பகுதியில ஒரு பவர்ஃபுல் அரித்மெட்டிக்கோட எடப்பாடி இருக்கிறாரு. மற்ற எந்த பகுதியிலையும் இல்லை. இதை தவிர எங்கேயும் ஃபைட் கொடுக்க முடியாது. அதான் உண்மை நிலைமை. ஸோ இந்த பகுதிக்குள்ள மேலும் எடப்பாடி அன்புமணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி வேல்முருகனோட நடவடிக்கைகள் இருக்குது. இதை சரி கட்டதுக்கு வேல்முருகன் அளவுக்கு அமைப்பு பலம் குரு தரப்புக்கு இல்லை. பட் குரு மகள் விருதாம்பிகை பெண் குழந்தை, என் நண்பருக்கு மகா, நண்பன் குருவுக்கு மகா, குருவுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. ஒரு ராமதாஸுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு பெரிய நன்மைகளை செய்த ஒரு தலைவர், அவர் கூட இருந்து வன்னியர் சங்க தலைவராட்டு இளைஞர்கள் மத்தியில் குருவுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. அப்ப வேல்முருகன் வெளியேறினார்னா காம்பன்சேட் பண்றதுக்கு குருவுக்கு மகள்
விருதாம்பிகை, மனோஜ் இவங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக அணிக்கு. அது பன்னமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வச்சு சேலம் தருமபுரியில எல்லாம் ப்ரோக்ராம் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து வன்னியர் பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ வேல்முருகன் ஏதாவது முரண்டு பிடிச்சா விருதாம்பிகை கூட அவங்க சீட்டு கொடுத்து காம்பன்சேட் பண்ணலாம். பட் வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு பலம் விருதாம்பிகை தரப்புக்கு அமைப்பு பலம் இல்லை. குருவுக்கு ஒரு பெரிய இமேஜ் மாதிரி ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. ஸோ குருவுக்கு இமேஜை வளர்க்கறது கூட இன்னைக்கும் திமுகவுக்கு லாபமா இருக்கலாம், நாளைக்கும் திமுகவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு துரைமுருகன் ரொம்ப வேல்முருகன் ரொம்ப முரண்டு பிடிச்சாருன்னா டிஎம்கே வந்து வேற விதத்துல அதை காம்பன்சேட் பண்ணதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கலாம். பட் அணி உடஞ்சிடக்கூடாது, அணி அப்படி இன்டாக்டா போகணும், வேல்முருகனும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு தமிழக முதல்வருக்கு இருக்கு. ஓகே, வேல்முருகன் போனா இன்னொரு ஆளை வச்சு அதை சரி கட்டிடலாம். ஆனா கம்யூனிஸ்டுகள் போனா சரி கட்ட முடியுமா? கம்யூனிஸ்டுகள் போறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில அவங்க தனிச்சு நின்று 6% ஓட்டு தான் எடுத்தாங்க. ஜெயலலிதா 2009 3 சீட்டு கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. 14 1 சீட்டு தான் சொன்னதும் அவங்க வெளியேறி தனிச்சு நின்னாங்க. 6% ஓட்டு தான் எடுத்தாங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணியிலும் 6% ஓட்டு தான் எடுத்தாங்க. இப்போ 3 எலெக்ஷன்ல திமுக கூட டிராவல் பண்ணிக்கிட்டு என்னமே நீங்க போனீங்கன்னா எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? உங்களால வந்து 6% ஓட்டு கூட எடுக்க முடியாது. ஸோ 6% ஓட்டு ஒரு கருத்து உருவாக்கத்துல திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? அது திமுகவுக்கு பின்னடைவுங்கிறதுல கம்யூனிஸ்டுக்காரங்க ஒரு நல்ல தியாக வரலாறு கொண்ட தலைவர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இல்லாத வந்து ஒரு பெர்செப்ஷன்ல இமேஜ்ல ஒரு பாதிப்பு இருக்கும், நான் மறுக்க வரல. ஆனா வாக்கு வங்கின போது அவங்களுக்கு குறைவுதான் சொல்லும் போது அவங்களும் இனிமேலும் வெளியேறினா அது எத்தனை தேர்தலில் அவங்க பின்னடைவை சந்திப்பாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏற்கனவே ஜெயலலிதா வெளியேறி 2014 வெளியேறி 16 பின்னடைவு, 19 திமுக கூட்டணியில ஆளாயிட்டாங்க. 19, 21, 24 3 கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப திமுக அணியை விட்டு வெளியே போனா அதிமுக பாஜகவோட இருக்கிறதுனால வேற அவங்களுக்கு அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லை. அவங்க தாவேகா கூட போகலாம். தாவேகா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அது கூட போனாலும் ஐடியாலஜிக்கலி தாவேகா வந்து பாஜக விஷயத்துல வந்து இப்ப ரொம்ப பதுங்குறாங்கிறது வந்து அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ அவங்க வேற இன்னொரு ஆப்ஷன் இருக்கதா கருதல்ல. திமுகவுக்குள்ளேயே நாங்க ஏன் என்ன குறைஞ்சு போனோம், எங்களுக்கு 6 சீட்டையும் கொடுங்கன்னு சண்டை போடுறாங்க. அது ஸ்டாலினும் அவங்கள விட்டுற மாட்டாரு தான் நினைக்கிறேன். வேல்முருகனுக்கு கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. குரு மகள் விருதாம்பிக்கு உதயசூரியன்ல ஒரு சீட்டு கொடுக்கலாம், ஒரு இமேஜ் வளையத்துக்குங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆல்டர்னேட்டிவும் இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஆனா வேல்முருகனுக்கு வந்து எடப்பாடி அரியலூர்லயோ ஜெயங்கொண்டான்லயோ சீட்டு கொடுத்தா தாக்குப்பிடிக்கலாம். இன்னைக்கு சொல்லல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி கொடுத்தா தாக்குப்பிடிக்கலாம். இப்ப திமுக பக்கம் வந்து ஒரு 23, 25 கட்சிகள் இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டணியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. அப்படி இருக்கு. ஆனா அந்த கட்சிகள்லாம் வலிமையாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா தங்களுடைய தனி சின்னத்துல கூட நிக்க முடியாத பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. நிறைய இஸ்லாமிய கட்சிகள், அதே போல வந்து ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி, அதே போல மதிமுக, இந்த கட்சிகள்லாம் வந்து தனிச்சின்னத்துல நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய வலிமையே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய கூட்டணி 25 கட்சி அப்படின்றது கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? 45 விழுக்காடு வாக்க 3 எலெக்ஷன்ல தாண்டிட்டாங்க. 45 ஸ்டாச்சுரேட்டட் ஓட்ஸ். அதுல யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்திருக்கிறாரு, அவர் 1 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தவர். ஆனா அவர் ஒரு பிரச்சார பிறகியா முக்குலத்தோர் மறவர் சமூக மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் அனுப்புறாரு. ஏன்ட்ட கேட்டா அவருக்கு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள்ல நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலும் எடப்பாடி கிராப்பர் அபகரிச்சுட்டான், மொத்தமா அபகரிச்சுட்டாங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு மேல அங்க கொங்கு மண்டலத்துல உள்ள மைக்ரேட்டட் முக்குலத்தோர்கள், நாயுடுகள், ஒக்காலியா கவுடர்கள், அருந்ததியர் மக்கள், கொங்கு நாடார்கள், கொங்கு மண்டலத்தை சேர்ந்த போயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் மற்றும் செங்குந்தர்கள், கைகோளர்கள், இவங்க பல சமூகங்கள் மத்தியில, கொங்குல உள்ள வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி அபகரிச்சுட்டாரு அப்படி ஒரு எண்ணமும் ஓபிஎஸ் மேல ஒரு சிம்பதியும் இருக்குது. ஸோ அவங்க கொங்கு மண்டலத்துக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல இது பண்ணா ஒரு ஓபிஎஸ்க்குள்ள சிம்பதி, ஒரு குட்வில் டிஎம்கேக்கு ஆதரவா மாறும். இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து மறவர் பெல்ட்டுக்குள்ள ஓபிஎஸ்ஸால ஒரு அபரிதமான ஒரு வரவேற்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தேமுதிக வரும்போது
ஒரு கன்சல்டேஷனுக்கு அவங்க பெரிய அளவு பயன்படுவாங்க. வட தமிழகத்திலும் சரி மேற்கு தமிழகத்திலும் சரி பெரிய அளவில் பயன்படுவாங்க. விஜயகாந்துக்கு சிம்பதி 2.7 விழுக்காடு வாக்கு அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சேரும்போது என்னதான் அவங்க ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு வாக்கு இழந்தாலும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. கூடுதல் பலத்துக்கு தான் கே செல்வகுமார், முத்தரையர் சங்கம் இவர் போன்றவங்களுக்கும் எல்லாம் டிக்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம். அப்ப வலிமையா தான் இருக்கு இப்போ திமுக கூட்டணி, ஆல்ரெடி வலிமையா தான் இருக்குது. கூடுதல் வலிமையை மு.க. ஸ்டாலின் சேர்த்துட்டு இருக்கிறார். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து டிவிகே என்டிஏ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. ஆனா தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட அதை மறுத்தார். நோன்பு துறப்பு விழாவில் வந்து பங்கேற்று அதை மறுத்தாரு. சாணக்கியா நிகழ்ச்சியிலும் அதை மறுத்திருந்தாரு. ஸோ அப்படி அவங்க தொடர்ச்சியா மறுக்கிறாங்க. ஆனா அந்த கருத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இது விஜயை பற்றி விஜயே 10 கோடி ரூபாய் கொடுத்து சினிமா வசூல் விளம்பரத்தை போலியா பொய்யா சொல்றது மாதிரி அரசியல் கதைகளையும் கப்சாவா அடிச்சு விடுறது வந்து 2 வருஷமா நடக்கும். டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான் சொல்லிட்டாரு, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் ஏட்டு சுரக்கா, நீ வேணா என் தலைமை ஏத்துக்குங்கிற வார்த்தையை சீமான் சொன்னாரு. அது பிறகு நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுறேன்னு இவரு திருமாவளவன் கிட்ட இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல, அவர் வாழ்த்து சொல்ல, இவர் ஆட அவர் பாட ஓடிக்கிட்டு இருந்தது ஜான் ஆரோக்கியசாமி டைரக்ஷன்ல. திருமாவளவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, என்னையா அதை வருதுன்னா சிஎம்ஐ நினைச்சு பார்க்கலன்னு அடிச்சுட்டாரு. அப்ப என்ன சிஎம்ஆ சொன்னா நான் வர தயாருங்கிற இதைத்தான் அவர் சொல்றாரு. நானும் கூட சூர்யா ஹாஸ்பிட்டல்ல சகோதரர் தொல் திருமா பார்க்கும்போது, வெற்றி கூட்டணியில் இருக்கீங்க சகோதரர், என்னமே வெளியே வந்தீங்கன்னா நீங்க சிஎம் கேண்டிடேட்டா வாங்க, அது சீமான் உங்களை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னாலும் வாங்க, டாக்டர் ஐயா சொன்னாலும் வாங்க, விஜய் சொன்னாலும் வாங்க, யார் சொன்னாலும் வாங்கங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். அப்போ அவரும் அந்த இடத்துக்குள்ள விஜய சிஎம்ஆ ஏத்துக்க தயாரா இல்லை. அடுத்தபடி அன்புமணி ராமதாஸ், நீ பன்னீர் தெளி நான் சந்தனம் பூசுன்னு பிறந்தநாள் வாழ்த்து மாறி மாறி ஒருத்தர் பன்னீரும் தெளிச்சுக்கிட்டாங்க, சந்தனம் பூசிக்கிட்டாங்க. அன்புமணி வடபுலத்துல எடப்பாடி கூட போனாதான் வெற்றி பெற முடியும்னு எடப்பாடி கூட அவர் போயிட்டாரு, அவருக்கு ஆங்கில. தென் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பேசுறாரு, இது பண்றாருன்னு சொல்லி எல்லாமே முடிவாயிருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும்போது கடைசியா வந்து மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லிட்டாருன்னா, பலன் நிரூபிக்காத விஜய் வச்சு என்ன பண்ணாப்ல. சிதம்பரம் ஜான் ஆரோக்கியசாமியும் அவருக்கு பணத்துக்கு விலை போகக்கூடிய ஊடகவியலாளர்களையும் மண்டையில அடிக்கிற மாதிரி எங்க பலன் நிரூபிச்சாரு, எங்க ஒரு தேர்தலில் கூட கண்டஸ்ட் பண்ணலன்னு அத்தனை பேரையும் அடிச்சு தவிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு சிதம்பரம், காங்கிரஸ் தலைவர். ஸோ காங்கிரஸும் டிஎம்கே கூட நின்றுட்டு கடைசியா இவங்க போலிடம் என்டிஏல 80 சீட்டு, என்டிஏல 15 சீட்டு, என்டிஏல 12 சீட்டுன்னு ரீல்களை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம தெளிவா தரவுகளோட பார்ப்போம். 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ். 8ஆம் தேதியை நான் சொன்னா இல்லையா, என் சகோதரி தமிழிசை, என் சகோதரன் நயனா நாயந்திரன் கருத்தை மீறி நான் சொல்றது நடக்கும். சசிகலா ட்ரீட்மெண்ட் ஜோசப் விஜய், உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் அடிச்சு நொறுக்கணும். ஜனநாயகம் படம் இன்னைக்கு வர முடிஞ்சதா? நீங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனீங்க, ரிவைசிங் கமிட்டியில ஒரு மெம்பர் லீவ் போட்டுக்கிட்டு அங்கேயும் காலி பண்ணிட்டாப்ல. தேர்தல் ஆணைய அறிவிச்சாச்சு, என்னைக்கு உங்க படம் வரும்? இன்னும் நீங்க மோடி கிட்ட கொஞ்சம் விளையாடிங்கன்னா ஜோசப் விஜய் அர்பன் நக்சல் மதமாற்ற கும்பல், உங்களுக்கு வார்னிங்கா சொல்றேன், லாரன்ஸ் லட்சுமி மாதிரி உங்க படம் வராமலே போயிடும். அப்ப நீங்க வந்து அரசியல் களத்துக்குள்ள எப்படி வாரீங்க? இந்துக்கள் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி தீய சக்தி, கொள்கை எதிரி. இந்த நாட்டுல ஊழல், அராஜகம், எமர்ஜென்சியை கொண்டு வந்து ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ணி நம்பிக்கை நாணயத்தை கெடுத்த இந்திரா காந்தி, எமர்ஜென்சியை கொண்டு வந்து தகுதிக்கு மீறி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட இந்திரா காந்தி, போபல்ஸ் ஊழல் மன்னர் ராகுல் காந்தி, ஊழலின் ஊற்றிடம் காங்கிரஸ், இதை தாண்டி வாரிசு அரசியல், சஞ்சய் காந்தி இறந்தது மொத்த உருவமா பைலட்டா இருந்த ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த காங்கிரஸ் உங்களுக்கு தூய சக்தி. இதுதான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற எல்லார் கருத்தையும் மீறி ரவீந்திரன் துரைசாமி கருத்து, சாக்கடை செலவுனால வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு ஐயா குருமூர்த்தி சொல்லும் போதே மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது, காரணம் அவங்க ராகுல் காந்தி ஆள் சொல்லி அடிச்சது மாதிரி இவரை வந்து ராகுல் காந்திக்கு ஆளுன்னு அடிச்சாச்சு. ஜனநாயகம் படத்தை அடிச்சு துவச்சு காய போட்டாச்சு. அடிபட்டுக்கிட்டு சென்சாருக்கு எதிராக பேசக்கூட முடியாம தெம்பு இல்லாம இருக்கிறாரு சகோதரர் ஜோசப் விஜய். உங்களை தான் டைரக்டா சொல்றேன் விஜய், எத்தனை பேரை வச்சு எனக்கு எதிராக நீங்க சில்மிச வேலை பண்ணீங்க, 10 கோடி கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி வச்சு சில்மிச வேலை பண்ணீங்க, திருப்பி அடிச்சோமா இல்லையா? சொல்லி அடிச்சோம், அதுதான் மேட்ரு. சோ மோடியை நம்பி மோடி ராகுல் காந்திக்கு ஆளுன்னு இவரை சொல்லி நாங்க சொன்னபடியே அங்க அடி விழுந்திருக்குது. அடுத்து இந்த கரூர் கேஸ்ல இவரை வந்து சென்னையிலே விசாரிச்சுட்டு போலாம். 3 முறை இவர் டெல்லிக்கு அலகழிக்கப்பட்டுட்டாரு.
4வது முறை போகும்போது அக்யூஸ்டா கூட ஆகலாம் எவிடன்ஸ் அடிப்படையில். ஆனா நேற்று வந்து வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமா கார்ல கை காட்டிட்டே வராரு. அது ராஜபாட்டு ரங்கத்துறை படத்துல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரலன்னு எங்க அண்ணன் சிவாஜி பாடினது மாதிரி ஒரு சினிமா நடிகர் அதை மறைச்சிக்கிட்டு வராரு. இன்னும் சொல்லலைன்னா இன்னும் சொல்லணும்னா அவருக்கு தினகரனுக்கு விசாரணை கூப்பிட்டு அரெஸ்ட் ஆன மாதிரி இவர் விசாரணை கூப்பிட்டு அரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரல, அரெஸ்ட்ல இருந்து தப்பிட்டோன்னு கூட சந்தோஷத்துல வந்துடலாம். அந்த விஷயத்துல இன்னும் அரெஸ்ட்ங்கிறது 50-50 அவங்க தலைக்கு மேல இருக்கு. அது நீங்க நடக்கிற விஷயம் என்ன மோடி எதிர்பார்க்கிறாரு, அதை எப்படி டேக்கிள் பண்ணு கரெக்டா போகிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. அது இல்லைன்னா அரெஸ்டும் வரும் உங்களுக்கு. அப்போ இவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து இடர்பாடுகளும் இதுகளும் சொல்லி அடிக்கப்படுது. இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு அரெஸ்டும் வரும். ஆனா சசிகலாவுக்கு 80% கோபம் உங்க மேல இருக்கு. சசிகலாவுக்கு 5 விஷயங்கள்ல சசிகலா மேல கோபத்துல இருந்தாங்க. இதுல 5வது விஷயம் மோடியை பொறுத்தளவுல மிடாஸ் அதிபர் சசிகலா மேல சல்பர் கோடவுன்ல ஃபயர் மாதிரி போட்ட ஒரு கோபம். அது மட்டும் விஜய் விஷயத்துல இல்ல. மேக்ரோவா பார்த்தா 2 பேருமே நடராஜன் ஐயாவும் ஜோசப் விஜய் ஐயாவும் தம்பி அவரும் வந்து ராகுல் காந்தி ஆளுங்கிறது தான் மோடிக்கு கோபம். அந்த கோபம் தான் அங்க நடக்குது. இதனாலதான் எல் முருகன் இந்த சென்சார் போர்டு சிபிஎஸ்இ சென்சார் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் அந்த லாகா வச்சிருக்கிறவர் வந்து உங்களுக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூட இல்லை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு ரவீந்திர சாமி சொல்றத என் சகோதரன் எல் முருகன் சொல்றாப்புல. நாளை கேபினட் மினிஸ்டராட்டா வர வாய்ப்புள்ள ஒருத்தர். அடுத்தபடியா அண்ணாமலை தமிழக பிஜேபியின் முகம் 18 விழுக்காடு வாக்கின் ஒரு ஹீரோ. அவர் டீ காஃபி ஆயிரும் சொல்றாரு, எலித்தவள நட்பாயிரும் சொல்றாரு, அதுல பொருந்தா கூட்டணி ஆயிரும் சொல்றாரு. அதுல இவர் எடுத்த ஓட்டு நிஜம், விஜய் கிட்ட இருக்கக்கூடிய டீங்கிறது கற்பனை, விஜய்க்குள்ள ஓட்டு. அதைத்தான் எல்முருகன் சொல்றாரு. 1 விழுக்காடு ஓட்டு நீ நிரூபிச்சிருக்கிறான்னு கேட்கிறாரு. தமிழிசை அம்மையார் ஆதரவா பேசிட்டு இருந்தவர், நான் தமிழிசை அம்மையார் பேரையும் நயனார் பேரையும் சொல்லி அடிச்சு இது பண்ணதும் ஆரம்பத்துல வீம்புக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே இது பண்ணி இன்னொரு விஷயங்கள் எல்லாம் பேசி, நான் அந்த விஷயத்த பேச மாட்டேன், பேசி விஜய்க்கு எதிராக அவங்க களமாடுறாங்க. விஜய் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய பிரசாத் தமிழிசை அம்மையார் ஆதரவாளர் அவரோட பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. நயனார் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறாரு. இவரு சுதாகர் ரெட்டி அல்லு அர்ஜுன் மாதிரி தான் விஜய், பவன் கல்யாண் மாதிரி விஜய் பலம் நிரூபிக்காதவர்னு பிஜேபி அப்சர்வர் என்கிட்டே பேசினாரு. அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டாரு, பவன் அவ்வளவு ஸ்டார் இல்ல, பவன் பலம் நிரூபிச்சவர், விஜய் பலம் நிரூபிக்காதுன்னு சொன்னாரு. அரவிந்த் மேனனை கீதம் ஹோட்டல்ல பார்த்து பேசும்போது கூட விஜய்க்கு பாப்புலாரிட்டி தான் இருக்குது, பலம் நிரூபிக்கலான்னு கருத்தை அரவிந்த் மேனன் ஏத்துக்கிட்டாரு. மொத்தத்துல இவர் ராகுல் காந்திக்கு ஆளுன்னு இவருக்கு அடி கடுமையா விழுது. அது எவிடன்ஸ் இருக்கு. பிஜேபியில அசான் டேட் இவரை யாரும் கூப்பிட்டதுக்காக இல்லை, ஆனா வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம உழைக்கணும்னு பிஜேபியில 80 சீட்டு கூப்பிடுறாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, சப்பான்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு கதைகளை விட்டுட்டு இருக்காங்க. எவிடென்டா உங்களை கிரஷ் பண்ணக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்குது. சசிகலாவுக்கு 80% உங்களை வச்சு அடிக்கிறாங்க. அந்த 20% சசிகலா அது வேற ஒரு காரணம். மற்றபடி ராகுல் ஆதரவுங்கிறதுல நடராஜன் ஐயா மாதிரி நீங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு அடி விழுது. 26ல நீங்க ஆளாயிட்டு 29 மோடிக்கு எதிராக பெறுவீங்கிற அடிப்படையில தான் 26ல நீங்க ஆளாக கூடாதுன்னு உங்களுக்கு நெருக்கடியும் அடியும் உதயம் கிடைக்குது. கூட்டணிக்கு வரமாட்டார் அவர் தலைமையில கூட்டணின்னு சொல்றாரு. யாருமே வரலையாங்க. அதான் பலம் நிரூபிக்காத அவர் தலைமையில யார் வருவா? ஆனா ராம்தாஸ் கிட்ட வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு இன்னைக்கு, அதே போல சசிகலா மேரிட்ட பேசுறாங்க அப்படின்ற செய்தி. அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 214 கேண்டிடேட் அவர்கிட்ட கிடையாது. அலையன்ஸ் இருந்து ஜெயிப்பங்கிற நம்பிக்கை கொடுக்கலன்னா யாரும் வரமாட்டாங்க. தனியா நின்று ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அலையன்ஸ் வச்சு அந்த ஓட்டு வருது, இந்த ஓட்டு வருது, எம்எல்ஏ ஆயிடலாங்கிற ஒரு ஹோப் இல்லைன்னா அந்த கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ராமதாஸ் கூட கூட்டணி சேர்ந்தா ஷெட்யூல் காஸ்ட் பரையர் சமூக ஓட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. பரையர் சமூக ஓட்டு இவருக்கு ஒன்றும் வரல. இவர் எந்த தேர்தலையுமே நிற்கல. ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி எந்த தேர்தலையும் நிற்கல. ப. சிதம்பரத்துக்கிட்ட எல்லாரும் பாடம் படிங்கப்பா, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு ஐயா ப. சிதம்பரம் தெளிவா எல்லாத்துக்கும் மூஞ்சல அடிச்சால தெளிவா சொல்றாரு, பாடம் படிங்க. அப்போ இவருக்கு ஓட்டுன்னு உழல்ல. அபிமானம் இருக்கு. அபிமானம் வேற, ஓட்டு வேற. விஜய்ங்கிறவர் வந்து சீமான், எடப்பாடி, ஸ்டாலினை விட பெரிய க்ரோட் பில்லர், சந்தேகம் இல்லை. ஆனா எந்த களத்திலையும் வரல, எந்த தேர்தலையும் சந்திக்கல, வாக்கு வரல. வராத பரையர் ஓட்டுக்காக ராமதாஸ் கூட கூட்டணி சேராம விட்டாருன்னா, பரையர் ஓட்டும் வரலன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிருவார. எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு, எனக்கு நாடியில விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு சொல்லி ஒண்ணுமில்லாம போனார் இல்லையா, அந்த மாதிரி போயிடலாம். ஸோ
ராமதாஸுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, இவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. செங்கோட்டையன் அதுல பேசி ஒரு கூட்டணி இது வந்து உருவாதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு கடைசி கட்ட அரசியல் உயர்வுங்கிறது சசிகலா அம்மையாரால நடந்தது. சசிகலா அம்மையாருக்கு எதிராக தான் செங்கோட்டையன் எதிர்க்கணும்னு நாங்க தான் ஃபைட் பண்ணணும். அண்ணன் வந்து அந்த இடத்துல என்னால கட்சி ஓடையாண்டான்னு சசிகலா அம்மையார்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ சசிகலா அம்மையார்கிட்டும் செங்கோட்டையனுக்கும் நல்ல உறவு இருக்குது. ஸோ சசிகலா அம்மையாருக்கும் சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா 214 அவர் போட்டு தனிச்சு நின்னாருன்னா எல்லாருமே நம்பிக்கை இழந்துருவான், எவனும் பைசா செலவழிக்க மாட்டான். ஒரு அணியா கட்டமைச்சா அதுக்குள்ள ஒரு பார்வை வரலாம். கவின் ஆணவ படுகொலைக்கு கூட விஜய் கருத்து சொல்லாதது சசிகலா கூட்டணி எல்லாம் அவங்களுக்கு இப்போ சூட்டபிள் ஆட்டு கூட வரலாம். ஸோ விஜய்க்கு உள்ள பலகீனம் என்னன்னா, அவருக்கு மாவட்ட செயலாளர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உள்கையா மாறி அவங்க வந்து கூட்டணி வேணும்னு 180 பேர் சொன்னதுதான் விஜய்க்கு அடி. அப்போ நீங்க தனிச்சுன்னு சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாலும் உங்களோட சிஎம் கேண்டிடேட் ஆசைக்கு உங்க நிர்வாகில 180 விழுக்காடு பேர் தயாரா இல்லை. அவன் யார சிஎம்மா சொன்னாலும் தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணி வேணும்னு அவன் நினைக்கிறான். இப்ப நீங்க சசிகலாவையும் அவர் கண்டஸ்ட் பண்ண முடியாது, ஐயா ராமதாஸையும் சேர்க்கறதுனால சிஎம்ல காம்ப்ரமைஸ் பண்ணாண்டான். பட் அவன் கட்சிக்காரன் என்ன நினைக்கிறான்னா, வன்னியர் பெல்ட்ல இருக்கவன்லாம் வந்து எடப்பாடி கிட்ட கொஞ்சம் சீட்டு வாங்கி நின்றுட்டோம்னா நம்ம எம்எல்ஏ ஆயிடலாமே, இங்க எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கே, நம்மளும் சேர்ந்து ஆயிடலாமேங்கிற அந்த இதுலதான் இருக்கிறான். சுயநலவாதி விஜய், உங்க கட்சி நிர்வாகிகளும் உங்களை மாதிரி சுயநலவாதியா, சந்தர்ப்பவாதியா, வியாபாரியா தான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு விஜய்க்கு இப்ப கிடைச்ச பெரிய மரணடி என்னன்னா, டிக்கெட்டுக்காக பணத்தை கட்ட சொன்னா ஒரு பய கட்டல, ஹோப் இல்லைன்னா கட்ட மாட்டான். இப்ப நீங்க அவங்க தொண்டர்கள், அவங்க கட்சி 2ஆம் கட்ட தலைவர் பலர்கிட்ட நான் பேசும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி கொடுத்த ஆஃபரை எடுத்திருக்கணும், பிஜேபி எடப்பாடியை சேர விட்டுருக்க கூடாது, தமிழ்நாடு அரசியல் இதையை வந்து பேராசைப்பட்டு எடப்பாடி விஜய் கெடுத்துட்டாருங்கிற கருத்தை சொன்னாங்க. அப்போ ஒரு கூட்டணி இல்லாம உங்களை நம்பி பணம் செலவழிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வசதி படைச்ச 35 பேர் தான் அவங்க பிறந்த நாளை கொண்டாடினான். அந்த 35 பேர் கூட கூட்டணி இல்லாம கையில் உள்ள பணத்தை எடுத்து போட தயாரில்லை. ஏன்னா அவனுக்கு கேரண்டி இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இதுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது, அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல ரிட்டர்ன் கிடைக்கலாம். 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் விஜய் கட்சி நடத்துவாரா, நிற்பாரா, ஓடிடுவாரா என்னெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கிறனால ஒரு சம்பாதிச்ச பணத்தை மண்ணில தூக்கி போடுற மாதிரி விஜய்கிட்ட தூக்கி போட மாட்டான். அதே வேளையில நான் சொன்னது மாதிரி 39 பார்லிமெண்ட் போட்டிருப்பாருன்னா செலவழிச்சிருப்பானுங்க, நம்ம ஒரு ஆளாயிரலாம், ஆளாயிட்டு அசம்பிளியை பிடிச்சிடலான்னு வந்திருப்பானுங்க. இப்போ அசம்பிளியில ஆளாயிட்டு பார்லிமெண்ட்டை பிடிக்க முடியாது, 5 வருஷம் காத்து இருக்கணும். இன்னைக்குள்ள வியாபார அரசியல்ல விஜய் வியாபாரின்னு விஜய் கூட இருக்கவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க பணம் செலவழிக்க தயாரில்லைங்கிறதான் விஜய்க்கு பெரிய மைனஸ். விஜய்க்காக டெபாசிட் கட்டுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா எங்களால தனிச்சு நிற்க முடியாதுன்னு 180 பேர் கூட்டணி வேணும்னு, அது கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணி வேணும்னு சொன்னா இது அவுட் அண்ட் அவுட் பச்சந்தி கூட்டம், சந்தர்ப்பவாத கூட்டம், அரசியல் வியாபார கூட்டம்னு உருவாகுது. 100க்கு 100 இதை நாம் தமிழர்கள் வெட்டி இந்த உண்மையை பரப்பலாம். இப்போ சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்போ அந்த அரெஸ்ட் பத்தி தான் நீங்க சொல்றீங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. ஆனா அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, எலெக்ஷனும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ சசிகலா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? விஜய் கைதாவாரா? என்ன சொல்றீங்க? கைதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், சசிகலாவுக்கு அடிச்சதுல உள்ள 5 பாயிண்ட்ல சசிகலாவை மோடி தரப்பு அடிச்சாங்க. அதுல 4 பாயிண்ட் விஜய்க்கு பொருந்தது. 5வது பாயிண்ட் தான் கொஞ்சம் சல்ஃபர் கோடவுன்ல ஃபயர் மாதிரி கந்தக கிட்டங்கில கனல் மாறிப்பட்ட ஒரு பாயிண்ட், அது விஜய்க்கு பொருந்தாது. இது 80 விழுக்காடு சசிகலாவுக்குள்ள அந்த இது வந்து விஜய்க்கு இருக்குங்கிறதான் சொன்னேன். ஏன்னா சசிகலா இதுவே ஹிண்டு ராம் சந்தாலியா, தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தெல்லாம் சசிகலா தான் அடுத்து தமிழ்நாடுன்னு பூச்செண்டை கொடுத்து போயஸ் கார்டெல்லாம் சசிகலா அம்மையாரை காத்து கடந்து பார்த்த போது அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புல நடக்காதுங்கிறத நான் சொன்னேன். அரசியல் ரீதியான காரணம், ஐயா நடராசன் ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறதும் டிமானிட்டைசேஷனை எதிர்த்தாருங்கிறது தான் முக்கியமான காரணம். அதைத்தான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறது இன்னைக்கு வர உறுதியா இருக்குது. சசிகலா அம்மையாரோட நெக்ஸஸ் தான் இன்னும் சிலருக்கும் வந்து மோடி கிட்ட வந்து மைனஸா இருந்தது. அந்த ட்ரீட்மெண்ட் விஜய்க்குன்னு சொன்னா அதுக்கு வந்து 80% வந்து அதோட 5 காரணங்கள்ல 4 காரணங்கள் வந்து விஜய்க்கு பொருந்தது. அதுல குறிப்பா ராகுல் காந்திக்கு ஆளாட்டு விஜய் இருந்துட்டாரு. அந்த ஓட்சேவரிக்கான அந்த போராட்டத்துல ராகுல் கைதுப்பட்ட போது ஸ்டாலினுக்கு முன்னாடி அந்த எக்ஸலத்துல கண்டனத்தை பதிவு பண்ணது விஜய். அதனாலதான் ஸ்டாலின் பதிவு பண்ண வேண்டியதாச்சு. அதுக்கு பிறகு சரத்பவார், மற்ற ஹேமந்த் சோரன் எல்லாருமே இந்திய அளவுல ராகுலுக்கு வெயிட்டேஜை ஏற்றி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையை விஜய் உருவாக்கிட்டாரு.
காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனியை கொடுத்து 3 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுத்துட்டாரு. இப்படியே இருந்தாருன்னா இவர் வந்து 2026 ஒரு ஆளாயிற்று. 29ல் காங்கிரஸ் ராகுல் காந்தி கூட கூட்டணி போவார். அது மோடிக்கு தமிழ்நாட்டில் வர வேண்டிய சுமார் 20 எம்பிக்களையும் கேரளாவில் வர வேண்டிய ஒரு 5-6 எம்பிக்களையும் அது அடிக்கும். அப்போ இவரை அரசியல் ரீதியாக அடிச்சு ஒடுக்கிறது தான் மோடிக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வந்து எம்பிக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி தான் சசிகலா விஷயத்திலையும் காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான் மோடிக்கு நோக்கம். ஸ்டாலின் தனியாட்சி அமைக்கிறதுல மோடிக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் கவர்மெண்டா ஸ்டாலினுக்கு தனியாட்சி கவர்மெண்டா இருந்தா போன்றவர்களும் ஸ்டாலின் தனியாட்சி அமைக்கிட்டு காங்கிரஸ் பிடிக்குள்ள போயிடக்கூடாது. மோடிக்கு எண்ணமும் காங்கிரஸ் பிடிக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறது தான். அதனாலதான் சசிகலா அம்மையார் வந்து 2021 ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ள வர முடியல. இப்பவும் விஜய் வந்து 26 ஆளாயிட்டு 29 மோடிக்கு எதிராக போயிடக்கூடாதுன்னு மோடி கருதுறாரு. அதனால விஜய் ஆளாகக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையில அவரு பலகீனம் அடையதுக்கு ஒவ்வொரு நெருக்கடியும் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா அவருக்கு எனக்கு நெருக்கடி கொடுக்காங்கன்னு இதை எதிர்த்து நிற்கலாம். அதுக்குள்ள முதுகெலும்போ கட்ஸோ அவரையும் அவரை சார்ந்தவங்கள்ட்டே இல்லை. அவங்க சார்ந்தவங்களும் பயப்படுறாங்க, அவரும் பயப்படுறாரு. சென்சார் போர்டு வந்து ஜனநாயகத்துக்கு சர்டிபிகேட் தராது கண்டிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாம்ல. அதுல அவர் தேரா இல்லையே. என்ன உங்களை சிவகார்த்தியான கூப்பிட்டு டெல்லியில பாக்குறாரு, உங்களை இரிட்டேட் பண்ண தானே பாக்குறாரு. தாசையா ஒரு தேசபக்தர், நேர்மையான அதிகாரி. அவர் யாரு என்னென்னலாம் நாம மோடி கிட்ட சொல்றோம். அவருக்கு மகனை கூப்பிட்டு மோடி பாக்குறாரு. உங்க போட்டியாளர் அவருக்கு எதிராக தான் நீங்க பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ணலாமா, அது இதெல்லாம் கதை விட்டுட்டு இருந்தீங்க. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி நீங்க கெட்டு போனீங்க. அவர் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகி முதல் நாள் 740 ஷோ, 2ஆம் நாள் 700 ஷோ போட்டு அமரனுக்கு அடுத்தபடியா அவர் படத்துல அதிக ஆடியன்ஸ் அதிக வசூல்ங்கிற லெவல்ல அவரு சோலோ ரிலீஸா அவரு என்ஜாய் பண்ணிட்டாரு. நீங்க சோலோ ரிலீஸா என்ஜாய் பண்ணிட்டு அவர் வாராருங்கிறதுக்காக அவருக்கு எதிராக பணத்தை கொடுத்து எழுத வச்சிங்க. கடைசியில ஏற்க உங்களை தண்டிச்சுட்டு உங்க படமே வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஆயிப்போச்சு. இதற்கு காரணம் பாஜக தான். நீங்க ராகுல் காந்திக்கு ஆதரவு கருத்தை நீட்டுறதுதான். 100க்கு 100 இதுதான் உண்மை. பட் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாம இதை தட்டி கேட்க முடியாம, சென்சாருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாம கையேறு நிலைமையில பலகீனமா நீங்க இருக்கிறீங்க. அந்த பலகீனத்தை மறைக்கிறதுக்கு என்டிஏ கூட கூட்டணி 80 சீட்டு ஜாக்கிசான் கூட்டாக, ஜப்பான்ல கூட்டாக, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க.